ஒரு வழியாக சோழ தேசத்தை தாண்டி வந்தாச்சு. ஆனால் இந்த விரால் மீனை தான் கண்டுபிடிக்க முடியல. அதான் விரால் மீன் ஆகிய நாங்கள் எங்கே ஒளிந்திருப்போம் என்று எங்களுக்கே தெரியாது. முடிந்தால் தேடி கண்டுபிடிச்சி வாங்க. வாடா. 400 கிராம் இருக்கும். இப்படியே இருக்கும். நல்ல சைஸ். நல்ல சைஸ். கிடைக்காச்சும் ரிலீஸ் நல்ல நல்ல லென்த்தாக எவ்வளோ அழகாக வந்துருக்கு மீன் ஒரே ஈவனாக. வணக்கம் மக்களே, நாங்கள் ஃபிஷிங் பஸ் வினோத். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அது பார்த்தீங்கன்னா மொரிசோ மினி ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன். வாங்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே 1 ரிவ்யூ போட்டிருந்தோம். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் ஸ்பாட்டில் மீனே அடிக்கல. ஒரு வாரமாக செம மழை. எங்கேயுமே இங்கே எல்லா ஸ்பாட்லேயுமே மீன் இருக்குது. ஆனால் மழை பெஞ்சு கொஞ்சம் தண்ணி ஏறினதுனால தண்ணி செட்டில் ஆகலன்றதுனால ஒரு வாரமாக மீனே அடிக்கலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக வெறுங்காயோடு தான் போகிறோம். இன்றைக்கி அதே ஸ்பாட்டுக்கு திரும்ப வந்திருக்கோம். இன்றைக்கி டே 2 ரிவ்யூ. அதே 2 ஃப்ராக் போட போகிறேன். நான் பிளாக் போட போகிறேன். நம்ம டீம்மேட் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர், அடியில் வந்து பால் பச்சை கலர் வரும். பாருங்கள், 2 ஃப்ராகையும் பாருங்கள். அன்றைக்கி சொன்னது தான். ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டர் லென்த்து, 78 கிராம் வெயிட் இருக்கும். பெல் வந்து பார்த்திங்கன்னா முன்னே இருந்ததோட இப்போ கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. பெல்லோட டிசைன் மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுமாரி வராது, வந்து கம்பி கொடுத்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நம்ம கம்பி இப்படி கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கி விட்டால் தவளை தண்ணியில் முழுகாது. மற்றபடி ஃப்ராக் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. கீழே ஒரு கர்வாக இருக்குது, மேலே ஃப்ளாட்டாக இருக்குது. மீன் அடித்தா லாக் ஆகிடும். முள் நல்லா பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க அடித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ்டிங் போடலாமா? இது புல் ஒன்றுங்களா? அவரடை அங்கேருந்து அடியுது. சரி உள்ளே போயிடலாமா? எங்கே அடியுது? வேணாம். இல்லை ப்ரோ, எத்துதுரா துரத்தின்னு வந்து ஓடி அந்த வச்சுக்கிறா. அது ஒரு வழியாக சோழ தேசத்தை தாண்டி வந்தாச்சு. ஆனால் இந்த விரால் மீனை தான் கண்டுபிடிக்க முடியல. அதான் விரால் மீன் ஆகிய நாங்கள் எங்கே ஒளிந்திருப்போம் என்று எங்களுக்கே தெரியாது. முடிந்தால் தேடி கண்டுபிடிச்சி வாங்க. வாடா. முடிஞ்சா பிடிச்சி பாருடியே. மாவனா மாட்டினீங்களோ? ஆனால் செத்துருவீங்க 2 பேரும். ஃபுட்பால் பண்ணலாம் இருக்கு. அங்கே யாரா ஃபுட்பால் இல்லைன்னு நடு தண்ணியில்? இதெல்லாம் மீன் நிற்கிற பிளேஸ் தான். ரெகுலராக ஒரு மீன் அடிக்கும் இந்த இடத்துல. ஆனால் ஏன் அடிக்க மாட்டேன்னு தெரியல. ஃபைனலாக நம்ம பிரதர் ஒரு ஸ்ட்ரைக் போட்டு வருங்க.
நல்ல சைஸ்ன்னு நினைக்கிறான். சரிங்க, கிட்ட போய் காட்டுறான். இப்படி திருப்பி காட்டியா? செம்மையா உள்ள தச்சு வேலை ஒரே அடி மொத்தமாக நல்லா இருக்கு. வந்துச்சு எடு. கிரிப்பரோட விட்டுற போகிறேன். மீன் பார்த்தோன்னா நல்லா 1/2 கிலோ சைஸ் ப்ரோ. 1/2 கிலோ மீன் இது. வாயெல்லாம் 1/2 கிலோ மீன் தான். ஆனால் வால் மட்டும் வளரவே இல்லை. அடிப்பட்டு பிறவிலேயே அந்த ஊனம் அடிபட்டுருக்கும். மீனே வளரல, அந்த வால் பகுதி மட்டும். சரி, காய்ச்சி ரிலீஸ் பண்ணி விட்டுரும். 20 நல்ல மீன், நல்ல சைஸான மீனாக வளர வேண்டியது. வால் இதுமாரி ஆகிப்போச்சு. போயிட்டு வா. தேங்க்யூ. என்ன போடிச்சு ப்ரோ? போடியா? சைஸ் தானே நீர். போடு போடு போடு. சைஸ் போடு. 2வது மீன். போடு போடு போடு. நல்ல சைஸ் தான். போடு. அதே சைஸ் தான், சேம் சைஸு. இப்படி வந்துரு, இந்த பக்கம் வந்துரு. மீன் தெரில, அந்த பக்கம் வந்துரு. 2வது மீன் அதே ஃப்ராகு, மொரிசோ ஃப்ராகில் அதே இடத்துல போட்டேன். 2வது மீன் இதுவுமே நல்லா உள்ளே வச்சிருக்கு ஃப்ராக். பாரு, ஆயத்தோட நல்லா உள் தோண்டில் எடுத்து. இதுவுமே அதே மாதிரி தான் எடுத்துருக்கு. எடுத்துரு. பிளாக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் ஆயிடுச்சு. எல்லாமே உள் தோண்டு தான்டா. தொண்டையில் தான் அடிக்குது நல்லா. அதான் ஒரு 2 செகண்ட் டைம் விட்டு அடித்தா நல்லா தொண்டையில் லாக் ஆகுது. சூப்பராக இருக்கு. பாரு, முழு தான் திரும்பிடுது. நல்ல சைஸ், நல்ல சைஸு. செம பவராக இருக்குதுடா மீன். கிரிப்பர் நல்லா பிடி ப்ரோ. கிரிப்பரை பிடிச்சிட்டோம்டா. மீன் உதறுதுடா. 400 கிராம் இருக்கும். அப்படியே இருக்கும். நல்ல சைஸு. நல்ல சைஸ். ரிலீஸ் பண்ணு. நல்ல லென்த்தாக எவ்வளோ அழகாக வந்துருக்கு மீன். ஒரே ஈவனாக. சில மீன்லாம் வந்து தலை ஒரு மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்கும். 2வது மீன் ரிலீஸ் பண்ணிடுவோம். கேட்ச் ரிலீஸ் பண்ணுவோம். முட்டோன்னே போயிடுச்சு. செம்ம பவர், நல்ல பவர் மீன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.